ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவசரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் ஒரு முறை உத்தரவிட்டா ஒருபோதும் அது தப்பி போகாது. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் கூட இருக்கிறவங்கள ஒரு சிலர் உன்னை ஏமாத்துறாங்க, ஒரு சிலர் உன்கிட்ட நல்லா பேசி நல்லவங்க போல நடித்து உன்னை கஷ்டப்படுத்தி அழுக வைக்கிறாங்க. முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார், எப்படிப்பட்டவங்க, என்ன உள்நோக்கம் கொண்டவர்களாக இருக்காங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன்னை பாதுகாக்கும் தெய்வமாக, உனக்கு துணையாக, தோழனாக, தகப்பனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு தெரியாம தானே உனக்கு எதிராக பல பேர் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணா எப்படி வேணா உனக்கு எதிராக செய்யட்டும், ஆனால் என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ உனக்கு உண்மையா, உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவங்க நல்லவ பிள்ளையாக உன்னை நினைக்கணும்னு அடுத்தவங்களுக்கு நல்லவனாய் வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன் மனசில் நீ குற்ற உணர்ச்சியை வைத்து கொள்ளாமல் எப்போதும் உண்மையாக நேர்மையாக உன் வாழ்க்கை நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. எல்லா விஷயமுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை தப்பான விஷயங்களும் தவறான வழிகளும் இழுப்பதற்காக முயற்சி செய்யும். மாயைகள் உன்னை ஆட்டி படைக்கும். ஆனால் நீ கவனமாக இருந்து சரியான பாதையில், நேர்பாதையில் போகணும் என் செல்லமே. சில விஷயங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ள தயங்காதே. எதையுமே பாதியில் விட்டு விடாதே. உனக்கான எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை, வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த உலகத்திலேயே அனைத்தையும் விட மிக அழகான மனிதர்கள்னா அது உன்னை பெத்த தாயும் தந்தையும் தான். அவர்களை எப்போதும் உயர்வாக நினைக்க பழகு. உன்னால் முடிந்த விஷயத்தையும் அன்பையும் அக்கறையையும் அவர்களுக்கு கொடுக்க தயங்காதே. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காம நடக்கிறது தானாக நடக்கட்டும்னு அதை விட்டுடு. எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் செல்லமே. எந்த விஷயத்தையும் மனசில் அதிகமாக போட்டு யோசிக்காமல் குழம்பாமல் முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியாக இருக்க பாரு. எந்த விஷயமும் உன்னை விட்டு தூரமாக விலகி போக நான் விட்டுட மாட்டேன். அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நிம்மதியாக நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. யாருக்கும் தொல்லையாக நீ இருக்கவும் கூடாது. தொல்லையாக இருக்கும் மனிதர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கவும் கூடாது. பல நேரம் நீ அடுத்தவங்களோட காட்டக்கூடிய அதிக அன்பும் அக்கறையுமே உனக்கு எதிராக மாறி போகும். உன் அன்பே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், உன் மனசை காயப்படுத்தலாம், அல்லது அடுத்தவங்க அதை ஒரு விதமான வெறுப்போட எரிச்சலோட பார்க்கலாம். அதனால் சில நேரங்களில் அதீத அன்பும் கூட கசந்து போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அன்பையும் அக்கறையும் கூட அளவோடு வைத்து கொள்ளும் பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ யாருங்கிறத உனக்கே அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய அவமானம். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும், நிராகரித்தாலும், ஒதுக்கி வச்சாலும், ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு மற்றவங்களுக்காக யோசிக்காதே. அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தும் போதும், தப்பாக பேசும்போதும், தாழ்த்தி பேசும்போதும் தான் அவங்க மனசில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உன்னுடைய பலவீனம் என்னவா இருக்குன்றதையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே. அதனால் கெட்டதிலும் இருக்கக்கூடிய நல்லதை பற்றி யோசி. அடுத்தவங்க உன்னை திட்டும் போதும் அவமானப்படுத்தும் போதும் நீ யாருங்கிறத யோசிச்சு பாரு. உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வா. உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வாழ முடியுன்ற நம்பிக்கையோட உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசில் தேவையற்ற கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி போயிடும். அதையும் இதையும் கற்பனை செஞ்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு பயம் வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். நீ எப்போது என்னை நினச்சாலும் நான் உடனே உனக்கு நிழலாக ஓடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடு. ஆனால் வேற யாருக்காகவும் உனக்கு பிடிச்சவங்களையும் உன் பெற்றோர்களையும் நீ விட்டு கொடுக்க கூடாது என் செல்லமே. அவர்களை உனக்கானவர்களாக நீ எப்போதும் உன் கூடவே வச்சுக்கோ. கீழே விழுவது தவறல்ல, ஆனால் விழுந்த இடத்துல அப்படியே நிற்கிறது தவறு. தவறுகள் இருந்தாலும் அதை தாண்டி அதை சரி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா. விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்க பழகு.
நீ தப்பு செஞ்சாலும் தவறுகள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. எப்போவுமே லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். லட்சியத்தோடு இருந்தீனா அது உன்னை முன்னால் கூட்டிகிட்டு போகும். அலட்சியமாக இருந்தீனா அது உன் வாழ்க்கையில் உன்னை பின்னுக்கு தள்ளிடும். எந்த விஷயத்திலும் யாரையுமே கூட அலட்சியமாக நினைக்காத. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதரையும் கவனிப்பாக உற்று நோக்கு. அதுதான் உன் வாழ்க்கையில் பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். முன்னெல்லாம் உனக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்துச்சு. ஆனால் இப்போதெல்லாம் நிம்மதியாக இருந்தால் போதுன்ற அளவுக்கு பல பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைக்கிறது எனக்கு தெரியும். நீ நிம்மதியாக வாழும்படியும் சந்தோஷமாக இருக்கும்படியும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். மற்றவங்கள பற்றியும் மாறினவங்கள பற்றியும் நீ யோசிக்காதே. யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக சரியாக இருக்க பழகு. உன் சிந்தனை எப்போதும் உனக்கானதாக இருக்கட்டும். நீ சரியான விஷயங்களை யோசித்து சிறப்பாக செயல்படும்போது கண்டிப்பாக உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். தேவைப்படும் போது தேடி வர்றதும் தேவை முடிஞ்ச பிறகு தூக்கி எறிவதும் தான் மனித இயல்பாக மாறிப்போச்சு. இந்த உலகத்தில் நீ யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் அவர்களே உனக்கு நேசிக்க தெரியாது. நீ செஞ்சது தப்புன்ற விதமாக உனக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. நீ அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள் எப்போது வேணாலும் உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. அதனால தான் அளவையும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் கூட ஒரு எல்லையோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். நீ கண்ணீர் சிந்திய நாட்களையும் கவலைப்பட்ட நாட்களையும் மறந்துவிடு. ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை எல்லாம் நீ மறந்தும் கூட மன்னிச்சிடாத. மறுபடியும் அவங்க உன் வாழ்க்கையில் சேர்க்கவே கூடாதுன்ற முடிவோட அவர்களை மன்னித்து மறந்து போக தயாராகு. கடின உழைப்புங்கிற மதிப்பு மிக்க சொத்தை நீ தொடர்ந்து சளைக்காமல் செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நீ கடின உழைப்பை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டாகும். நீ உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற மாபெரும் வெற்றியை கண்டிப்பாக பெற்றே தீருவாய் என் செல்லமே. எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல அன்பு ஒருபோதும் இருக்காது. யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ அன்பு செலுத்தும் போதுதான் உங்களுக்குள்ள பிரிவும் பிரச்சனையும் வராமல் நிம்மதியாக வாழ முடியும். அன்பு இருக்கிற இடத்துல எதிர்பார்ப்புக்கு எந்த வேலையும் இல்லை. உண்மையாகவே உனக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு நேசிச்சினா அவங்க உங்ககிட்ட அப்படி இருக்கணும், இப்படி பழகணும், அதை தரணும், இதை செய்யணும்னு நினைக்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பை அளவோடு கொடுத்து பழகு. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சினா 2 விஷயங்கள் அவசியம். ஒன்று உழைப்பு, இன்னொன்று அடுத்தவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியேறி உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்த வேண்டியது தான். ஆமென் செல்லமே. வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீ அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் அவங்க பிரச்சனைகளையும் உன் தலையில் எடுத்து போட்டுக்காத. நீ என்ன செய்யணுங்கிறத யோசித்து உன் உழைப்பை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போய்கிட்டே இரு. தேவையில்லாத விஷயங்களையும் நஞ்சு கலந்த நெஞ்செண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களையும் கடந்து செல்வதற்கு உனக்கு மறதி தேவைப்படுது. கெட்ட விஷயங்களையும் கெட்ட மனிதர்களையும் மறந்து கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. எப்போதுமே எல்லாருக்குமே புரியக்கூடிய அளவுக்கு திறந்த புத்தகமாக நீ இருக்காதே. நீ இதை தான் செய்வ, இப்படி தான் செய்வ, நீ எல்லாரும் ஏற்கனவே யோசித்து உன்னை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா சீக்கிரமாக உன்னை வாசிட்டு தூக்கி போடக்கூடிய புத்தகமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. திறந்த புத்தகமாக நீ இருந்தீனா எல்லாரும் வாசித்து முடிச்சிருவாங்க தானே. மூடிய புத்தகமாக நீ இருந்தீனா தான் இந்த 3 புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்ற தேடல் எல்லாருக்கும் தொடர்ந்து இருக்கும். உன்னுடைய எல்லா குணங்களையும் எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்திடாத. நீ யாருங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாத. புதிராகவே இரு. அப்போது தான் அவ்வளவு சுலபமாக யாரும் உன்னுடைய பலத்தையோ பலவீனத்தையோ புரிஞ்சுக்க முடியாது. எல்லா இடத்திலும் நீ யாருங்கிறத வெளிக்காட்டணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். உன் செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நீ கேட்டது கேட்டபடியே உன் கைகளில் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை நீ அழகாக சிறப்பாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை வேணாம்னு சொன்னவங்க கிட்ட நீ உதவி கேட்டு போகாதே. நீ பேசு பேசுன்னு சொல்லியும் பேசாமல் உன்னை புறக்கணித்தவர்களை நீ ஒருபோதும் தேடி போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தில்
உன்னை வேணாம் நினைக்கிறவங்களையும் ஒதுக்கி வைக்கிறவங்களையும் நீ தேடி போக வேண்டாம். யார் உன்னை தேடி வர்றாங்களோ அவங்கக்கிட்ட பேசு, பழகு. எல்லாமே தானாக உன்னை தேடி வரணுமே தவிர நீ எதை தேடியும் யாரை தேடியும் போகும்படியாக உன் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமானதாக வைத்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே.